அதோ போகின்றது காணமேகம் மழையை ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு கல்யாண விலாக்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து இந்த வீக்கெண்ட் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். என்னோட ஹஸ்பண்டோட மாமா பையனோட மேரேஜ் ஆக்சுவலி. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் கிளம்பிட்டோம். மேரேஜ் வந்து மண்டே மார்னிங் மேரேஜ், ஈவினிங் வந்து ரிசப்ஷன். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சாட்டர்டேவே நான் வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வீட்டில் என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அது போக ஒரு 2 ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கினது வந்து அப்படியே கவர்ல இன்னொரு டைம் அயன் மட்டும் பண்ண கொடுத்துட்டு அது அப்படியே நான் கவர்ல தனியா எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதை நான் வீடியோல வந்து காட்ட முடியல. ஏன்னா வந்து அது ஆல்ரெடி அப்பதான் அயன் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. திரும்ப அதை வெளியே எடுத்தா அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் அதை மடக்கி வச்சுட்டு இருக்கணும். அதனால நான் அதை அப்படியே வச்சுட்டேன். இப்போ நான் காட்டிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸும் பாத்தீங்கன்னா வந்து ரீசெண்டா நான் வாங்கினதுதான். கேரளால தான் ஒரு ஷாப்ல வாங்கியிருந்தேன். இது பாத்தீங்கன்னா ஒரு செமி சில்க் மெட்டீரியல் மாதிரி. நெக்ல வந்து நல்ல ஒரு ஹெவி ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஷால் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கன்சா ஷாலு, பேண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட். ஸோ இதுவும் வந்து ரொம்ப பார்ட்டி வேர்னு சொல்ல முடியாது, பட் ஒரு செமி பார்ட்டி வேர் மாதிரி ஒரு ட்ரெஸ் தான். எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. போட்டு பார்த்தப்ப இந்த கலர் எனக்கு சூட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அப்போ அதுவே நான் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். சரி, இன்னொன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸும் போட்டு பார்த்தேன். இது வந்து ஒரு ரஸ்ட் கலர்ல இருக்கிற ஒரு சுடிதார், அனார்கலி மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு கிரீன் ஆர்கன்ஸா துப்பட்டா வச்சு பேர் பண்ணி பார்த்தேன். ஸோ ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது ஃபைனல்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் நான் இப்ப போட்டிருக்கிறத விட ஃபர்ஸ்ட் இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்பதான் இன்னொரு ட்ரெஸ் பார்த்தேன். இதுவும் என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப அனார்கலி மாதிரி ஒரு லுக்கு தான். ஒரு சிங்கிள் கவுனா நம்ம வேர் பண்ணிக்கலாம். ஒரு துப்பட்டா மட்டும் போட்டு அதை நீங்க வேர் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து தான் இது வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் வேர் பண்ணி பார்த்தேன். பட் மூணுமே பார்த்துட்டு கடைசியில வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் வேர் பண்ணதான் பிடிச்சிருந்துச்சு. அதனால அந்த ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இயரிங்ஸ் எல்லாம் வந்து நான் இந்த மாதிரி எந்த இயரிங்ஸ் எதுக்கு போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ரீசெண்டா நான் ஒரு வீடியோல பார்த்தேன், இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து நீங்க நெயில் பாலிஷ் வச்சு கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட மார்னிங் மேரேஜுக்கு என்ன ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலர் ட்ரெஸ், ஒரு சாண்டில் கலர் மாதிரி ஒரு ட்ரெஸ். அதுக்கு வந்து நான் எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கிற ஜுவல்லரிஸ் தான் பேர் பண்ணியிருந்தேன். கிரீன் கலர்ல இருக்கிற பேங்கிள், கிரீன் கலர்ல இருக்கிற இயரிங்ஸ். ஸோ இந்த இயரிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் பாத்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் ஸ்டோன் இருந்துச்சு அதுல. ஸோ நான் வந்து அதுல கிரீன் கலர்ல நெயில் பாலிஷ் வச்சு பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றேன். பட் ஆனா நான் வேர் பண்ணி திரும்ப இப்ப வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அது வந்து அப்படியேதான் இருக்கு. அந்த கலர் எதுவுமே போகவும் இல்லை, யாருக்கும் அது தெரியவும் இல்லை. ஸோ நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் மித்த எல்லா ட்ரெஸ்ஸுக்கான இயரிங்ஸ், என்ன பேங்கிள் பேர் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து சாரீ கட்டல. ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சாரீ தான் மோஸ்ட்லி கட்டுவேன். பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப வெயில் இப்போ கேரளால. சாரீ கட்டி மேனேஜ் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து சரி, சாரீ வேணாம், சுடிதாரே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் 3 ஃபங்க்ஷனுக்குமே சுடிதார் தான் எடுத்து வச்சிருந்தேன். சுடிதாருக்கு தகுந்த மாதிரி இருக்கிற அக்சசரிஸ் எல்லாமே எடுத்து அதுக்கு பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுவே பாத்தீங்கன்னா மணி அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் பேக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஒரு ட்ராலில எல்லாம் எடுத்துக்கலாம்னு வச்சிருந்தோம். பட் ஆனா ட்ராலி ஃபுல் ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு, இந்த செட்ஸ் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ட்ராலி ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப இன்னொரு பேக் பேக் எடுத்து அதுலயும் வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டேன். ஆக்சசரிஸ், அப்புறம் என்னோட மணி பர்ஸ், மேக்கப் பவுச்சு, இது எல்லாமே எடுத்து பேக் பண்ணி ஒரு தனியா எடுத்து வச்சுட்டேன். இது பாத்தீங்கன்னா என்னோட ஃபோன் கேஸ் தான். ரொம்ப அழகான கேஸ். எல்லாருமே கேட்டாங்க கூட ஃபங்க்ஷன்ல வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுவும் நான் வந்து ஒரு ஷாப்ல தான் வாங்கினேன் இங்க பக்கத்துல.
நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 11 o'clock அந்த மாதிரி நாங்க ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆன உடனே பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல வந்து நாய் வந்து குட்டி போட்டிருந்துச்சு. ஆம், பாத்தீங்கன்னா 7 குட்டி போட்டிருந்துச்சு. எனக்கு தெரியல யூஸ்வலி 7 குட்டி போடுமா, பட் எல்லாரும் சொன்னாங்க யூஸ்வலா அவ்வளவு குட்டி போடாது, ஸோ இது ரொம்ப நிறைய போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே விட்டு கொஞ்ச நேரம் அதோட விளையாடிட்டு அதுக்கப்புறம் அது திரும்ப அதோட அம்மா கிட்டே போயிடுச்சு. ஸோ அது பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நாங்க வந்து பக்கத்துல ஒரு பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க எங்க ஊர்ல. அந்த பாலம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கம்தான், எங்க வீட்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அதனால அங்கேயே போய் பாலம் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 6 மணி அந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சரி எல்லாம் மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆக்சுவலி இது பக்கத்து பக்கத்துல 2 வீடு இருக்கு. இது கேரளால அந்த என் ஹஸ்பண்டோட பாட்டி வீடு இது ஆக்சுவலி. ஸோ நாங்க பக்கத்து வீட்டுல வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்துட்டோம். ஏன்னா அங்க வந்து கெஸ்ட் எல்லாம் எல்லா ரூம்லயும் இருந்தனால நாங்க வந்து பாட்டி வீட்டுல வந்து ரெடி ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பாட்டி வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப போனோம். போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஃபுல்லா ஃபங்க்ஷன்ஸ் தான். லைட்டு ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நெய்ச்சோறு சிக்கன் கறி இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஃபுட்டு. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மேரேஜ் ஃபுட் சாப்பிட்றேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நாங்க கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் எங்க தூரத்து ரிலேஷன் பாட்டி அவங்களும் வந்திருந்தாங்க அன்னைக்கு எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவங்க வந்தோடனே எல்லாரும் ரொம்ப எமோஷனல் ஆகி எல்லாரும் போய் பேசி ஒரு எமோஷனல் மூமெண்டா இருந்துச்சு. அப்புறம் அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப நைட்டு மறுபடியும் கேம்ஸ் எல்லாம் நிறைய விளையாடிட்டு இருந்தோம். எல்லாம் முடிச்சு படுக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி 4 மணி கிட்ட ஆயிடுச்சு. மார்னிங் 10 மணிக்கு தான் முகூர்த்தம். ஸோ வந்து மார்னிங் வந்து மண்டபத்துல பொண்ணு வீட்டுலதான் வந்து முகூர்த்தம். ஸோ நாங்க எல்லாருமே 10 மணி ஆகுறதுக்குள்ள ஆடிட்டோரியம் ரீச் ஆயிட்டோம். ஆடிட்டோரியம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா பையனோட சைட். ஸோ பொண்ணு வீட்டுல இருந்து வந்து நம்மளை அழைப்பாங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம உள்ள போய் உட்காரோம். அதுக்கப்புறம் பொண்ணை கூட்டிட்டு வந்து மேரேஜ் எல்லாம் நடந்துச்சு. ஸோ நான் அந்த பிக்ஸ் எதுவும் ஷேர் பண்ணல. ஏன்னா அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக அது எதுவும் நான் இப்போதைக்கு போடல. மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எப்பவுமே எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மேரேஜஸ்க்கு வந்து சத்யா தான். ஸோ சாப்பாடு, சாம்பார், கூட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓலன், காளான், இந்த மாதிரி அவியல், பொரியல், பாயசம், அப்புறம் இஞ்சி புளி, அச்சாறு, பப்படம், சர்க்கரை பொரி, அப்புறம் வந்து அந்த சிப்ஸ். ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் டிஷ்ஷே பாத்தீங்கன்னா பாயசம் தாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சு. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ சிலவங்க வந்து இலையில ஊத்தி குடிப்பாங்க. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து இலையில ஊத்தி தான் குடிப்பாரு. இலையில ஊத்தி பப்படம் எல்லாம் வச்சு குடிப்பாங்க. ஸோ ஆல்ரெடி அது ஒரு ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு. ஒரு கிட்டத்தட்ட 2 3 கிளாஸ் வாங்கி குடிச்சிருப்போம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு பாயசம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு பாத்தீங்கன்னா கேக் கட்டிங் எல்லாம் பண்ணிட்டு 2 பேர் பையன் பொண்ணு வீட்டுல இருந்தெல்லாம் ஃபுல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் ஈவினிங்கும் டான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் சிறப்பா முடிந்தது. நாங்களும் திரும்பி கிளம்பி நம்ம ஊருக்கு வந்தாச்சு. ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.